ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு anithajaganskitchen. இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, வீட்லேயே எப்படி ஈஸியாக நம்ம chickpeas வச்சு ஃபலாஃபல் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. இந்த ஃபலாஃபல் செய்யறதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே கொண்டக்கடலை தாங்க, அதாவது chickpeas. அதை ஒரு 1.5 கப்பு இல்லைனாக்கா 2 கப்பு போல் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஒரு ஓவர் நைட்டாக நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு ஃபுட் ப்ராசஸர் அப்படி இல்லைனாக்கா பிளெண்டரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு அரை பஞ்சு கொரியாண்டர் லீவ்ஸ் நான் இங்கே சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துட்ட பிறகு ஒரு 3 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் க்யூபாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அரை வெங்காயம் போல் போதும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பெப்பர் பவுடர், பிளாக் பெப்பர் பவுடர் நான் இங்கே ஒரு 1 டீஸ்பூன் போல் நான் இங்கே சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெட் சில்லி பவுடர் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் போல் நான் இங்கே சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் லெமன் ஜூஸ் நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு நல்லா கொஞ்சம் டேங்கி டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறமா உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த ஃபுட் ப்ராசஸரில் கொஞ்சம் குறை நம்ம அரைச்சிக்கணுங்க. அதாவது கோர்ஸாக இருக்கணும், ஸ்மூத்தாக இருக்கக்கூடாது. அந்த மிக்சர் உங்ககிட்ட ஃபுட் ப்ராசஸர் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் மிக்சியில் கூட நம்ம கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் குறைன்னு வந்துட்டுருக்கு. இப்போ இந்த சமயத்தில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, நான் இங்கே ஸ்பினச் சேர்த்துக்கிறேன். அதாவது பசலைக்கீரை நான் இங்கே சேர்த்துக்கிறேன். அது இல்லைனாக்கா நீங்கள் பார்ஸ்லி சேர்த்துக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட என்ன கீரை இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம. இப்போ நம்ம அந்த பிளெண்ட் பண்ண அந்த ஃபலாஃபல் மிக்ஸை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கையால் நல்லா பிசையணுங்க. இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம உருண்டை பிடிக்க வரணும். ஸோ இந்த மாதிரி பால் கன்சிஸ்டன்சி வந்தால் தான் இந்த இது மிக்சர் கரெக்டாக இருக்கும்னு அர்த்தங்க. அப்படி இன்கேஸ் உங்களுக்கு அந்த பால் மாதிரி வரல அப்படின்னாக்கா நீங்கள் கொஞ்சோண்டு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் இருக்குல்ல, அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பேக்கிங் பவுடர் எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, கொஞ்சம் நல்லாவே அந்த ஃபலாஃபல் ஏரியாக இருக்கும், அதே மாதிரி லைட்டாகவும் இருக்குங்க. இப்போ எல்லாத்தையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருங்க. வச்சிங்க அப்படின்னாக்கா பால் பிடிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நீங்கள் பால் பிடிச்சி நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணணும். நீங்கள் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்லா சூடாக இருக்கணுங்க. நம்ம வடை எல்லாம் ஃப்ரை பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் இருக்கணும். ஆயில் ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்றொன்னா போட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணணும். உங்களுக்கு எண்ணெயில் ஃப்ரை பண்ண வேண்டாம், ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஏர் ஃப்ரை கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபலாஃபல் சேர்த்துட்ட உடனேயே திருப்பாதீங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழிச்சிட்டு அதுக்கப்புறமா திருப்புங்க. ஸோ ஒரு சைடு வெந்துட்ட பிறகு இன்னொரு சைடு வேக விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு பேப்பர் டவலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஃபலாஃபல் நீங்கள் ஸ்நாக்குக்கு அப்படியே சாப்பிட்லாங்க. அப்படி இல்லைனாக்கா நீங்கள் அதை ரேப்பில் வச்சு ஷவர்மா மாதிரி சாப்பிட்லாம். அப்படி இல்லைனாக்கா பீட்டா ப்ரெட்டில் வச்சு நீங்கள் சாப்பிட்லாங்க. நான் உங்களுக்கு ஒரு டிப்பு சொல்கிறேன், சரியா? இந்த பீட்டா ப்ரெட் நீங்கள் வாங்கிட்டு அதை ஹாஃபாக கட் பண்ணி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, எய்தர் மைக்ரோவேவில் ஒரு 30 செகண்ட்ஸ் சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. மைக்ரோவேவ் இல்லை அப்படின்னாக்கா சாதாரண நம்ம பேனில் சப்பாத்தி சூடு பண்ணுற மாதிரி, சப்பாத்தி எப்படி நம்ம சூடு பண்ணுவோம் அதே மாதிரி ஒரு 2 பக்கம் ஒரு 30 செகண்ட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் சூடு பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பீட்டா பிரெட் ஈஸியாக நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா சில டைம்ஸ் ஒட்டிக்கும், அதுக்காக தான் இந்த டிப்பு சொல்கிறேன். இந்த பீட்டா பிரெட்டில் உங்களுக்கு என்னென்ன சாஸ் வேணுமோ நீங்கள் அது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா என்னென்ன சாலட் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஆனியன்ஸ், டொமேட்டோஸ், அவகாடோ, லெட்யூஸ் எல்லாமே நான் இங்கே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஸ்பைசி வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் அலப்பின பெப்பர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த ஃபலாஃபல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். வெளியில் பார்க்குறதுக்கு உள்ளே நல்லா சாஃப்டாக வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. ஸோ இது நம்ம சேர்த்துட்டு உள்ளே வச்சு அப்படி சாப்பிட வேண்டியது தான்.
ஹோப்ஃபுல்லி இந்த ஃபலாஃபல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். See you in next video. Take care.